இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவபெருமானின் அருளால் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. அதனால தான் இந்த வைகாசி மாத அமாவாசை என்று திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நடந்த அதிசயத்தையும் கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவனின் லிங்கத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் அமாவாசை என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எந்த முறையில் சென்று வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும்? அது மட்டும் இல்லைங்க, இந்த வைகாசி மாத அமாவாசை என்று கிரிவல செல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் பித்ரு தோஷம் நீக்கி கர்ம வினை கரையுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரிவல பாதையில் வழிபட வேண்டிய லிங்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலைனாலே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய சிவனின் ஆலயங்க. இங்கு சிவபெருமானே மலையாக வீற்றிருக்கக்கூடிய அற்புதம் இங்கே மட்டும்தான். மலையை சுற்றி 14 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கோவில்களும் ஆசிரமங்களும் இருக்குது. இங்கு வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. அதிலும் 12 ராசிக்காரர்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய லிங்கங்களை வழிபட்டால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களும் கிரிவலம் சென்று வழிபடலாம். ஆனால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை எப்போதுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வைகாசி அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா கிரிவலம் சென்று வழிபட்டாலே பித்ரு தோஷம் நீங்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருப்பது ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. இந்த நாளில் கிரிவலம் வருவது பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க உகந்த நாளாக இருப்பதால் முன்னோர்களின் ஆசையை நிச்சயம் பெற்றுத்தரும். கிரிவல பாதையில் இந்திரலிங்க, அக்னிலிங்க, யமலிங்க, நீருதிலிங்க, வருணலிங்க, வாயுலிங்க, குபேரலிங்கன்னு ஈசான்யலிங்கன்னு 8 லிங்கங்களை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. நீங்கள் கிரிவல பாதையில் ரமண மகரிஷி, சிவசாஸ்திரி சுவாமிகள்னே மகான்களின் ஆசிரமங்களும் சமாதிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லை, மலைக்கு வலதுபுறமாக நடந்து கிரிவலத்தை மேற்கொள்ள வேண்டும். இறைவனின் நாமத்தை மட்டும் உச்சரித்தபடியே மௌனமாக தான் நடந்து செல்வது நல்லது. அமாவாசை நாள பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அதிகமாக இருக்குங்க. இந்த சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை தலம் பார்த்திங்கன்னா அக்னி தலம்னு சொன்னோம். அடிமுடி அறியா அண்ணாமலையாக மலை ரூபமாக இங்கு இறைவன் எழுந்தருளிருக்காரு. இந்த மலையை இறைவனாக நினைச்சு தினந்தோறும் வலம் வருவாங்க. மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் எவ்வளவு சிறப்போ! ஒரு சாதாரண நாளில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலே உங்களுடைய முன்வினைகள் கடுமையான நீங்கிடும். பொருள் வேண்டுபவங்களுக்கு பௌர்ணமியிலும் அருள் வேண்டக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளும் கிரிவலம் வருவாங்க. இதில் சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் எல்லோரும் இந்த அமாவாசை நாளில் தான் அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து சிவனின் அருளை பெற்றிருக்காங்க. கிரிவலம் செல்வதால் நிச்சயம் இந்த நாளில் உங்களுக்கு மன அழுத்தம் குறையுங்க. அங்குபஞ்சர் முறையில் காலில் சிறுகால் குத்துவதால் இரத்த ஊட்ட சீராகாமையும் கிரிவல செல்பவங்க தாய் உடல்நலம் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் சந்திரன் திசை சந்திர புத்தி நடப்பவங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வது நல்லது. ஆண்கள் கிரிவலம் செல்லும்போது சட்டை அணியாமல் செல்லுங்க. சந்திரன் ஒளிக்கதிர்கள் உடலில் படுவதால் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, மலையை நீங்கள் வலம் வரும்போது வலதுபுறமாக வருவதும், மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாகை அணியாமலும் காலில் செருப்பு அணியாமலும் வர வேண்டும். ஏன்னா இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்கிறாங்க. அவங்க உடம்பில் பட்ட காற்று நம்மையும் படும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முற்பிறவி பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடுன்னு சொல்லுவாங்க. உடைமைகளை கையில் பிடிச்சு கொண்டு வருவது தவிர்ப்பது நல்லதுங்க. மேலும் கிரிவலம் வரும்போது மனதில் இறைவனின் சிந்தனை மட்டும் இருக்கணும். வாகனங்களை கிரிவலம் செல்வதை தவிர்த்து நடந்து செல்வது ரொம்ப நல்லது. எங்கே நீங்கள் கிரிவலத்தை தொடங்கின்றோமோ அங்கு தான் முடிக்க வேண்டுங்க. கிரிவலம் வந்து முடிந்தவுடனே குளிக்கக்கூடாது, உறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியில் அண்ணாமலையார் கிரிவலம் வந்து வழிபடுவது மரபாக இருந்தாலும் கூட பிற நாட்களில் மலையை வலம் வந்து வழிபடலாம்.
வார நாட்களை கிரிவலம் சுற்றினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? இந்த வைகாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளை கிரிவலம் சென்றால் மரணத்துக்கு பின் நிச்சயம் சிவபாதம் சேருங்க. திங்கக்கிழமை நாள கிரிவலம் செல்வது செல்வ வளம் கிடைக்க செய்யும். செவ்வாய் வறுமையும் கடனையும் நீக்கிடும். புதன்கிழமை கல்வியில வளத்தை தரும். வியாழக்கிழமை தியானம் யோகா முதலியவற்றில் பற்று ஏற்படும். வெள்ளிக்கிழமை விஷ்ணு லோகமான வைகுண்ட அடைவீங்க. சனிக்கிழமை கிரக தோஷங்கள் ஏற்படக்கூடிய துன்பம் நீங்கும். இந்த அமாவாசை நாளில் கிரிவலம் சென்றீங்கன்னா சிவனின் பரிபூர்ண அருளும் மன நிம்மதியும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குறையுள்ள தம்பதிகள் தொடர்ந்து 48 நாட்கள் தம்பதி சமேதராக கிரிவலம் வந்தால் நிச்சயம் மகப்பேறு கிடைக்குங்க. மகேசனை வேண்டிக் கொண்டு மனதார கிரிவலம் வந்தீங்கன்னா நிச்சயம் நினைத்ததெல்லாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஈடேறி தருவார். உங்களுடைய முயற்சிக்கும் நிச்சயம் சிவபெருமான் அருள் பாலிப்பார். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களும் உகந்த தின நாளும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியும் அமாவாசை நாளும் சிறப்புன்னு சொன்னோம். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல பார்த்திங்கன்னா எந்த முறையில் சென்று வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலையின் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவல மலை பார்த்தீங்கன்னா சுற்றளவு 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலை மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையே சுற்றி எங்கோண வடிவில் இந்த 8 லிங்கங்கள் அமைந்திருக்கு. ஒவ்வொரு லிங்கத்திற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வழியில் ஆதி அண்ணாமலை, நீர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள்னு 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன்னு மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக அமைந்திருக்கு. மேலும் நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ, அதே போல் கிரிவல செல்லும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியோடு நடந்து செல்லணும். கிரிவலம் செல்லும்போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியமோ உங்களுக்கு வந்து சேருங்க. எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்ணுதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டுங்க. பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அவரை வணங்கிய பின் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்ய வேண்டுங்க. பின்னாடி தான் கோயிலில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்கணும். இந்த முறையில் கிரிவலம் சென்று வழிபடுங்க, சிறப்பான பலனை தருங்க. இந்த திருவண்ணாமலை தலத்தை சுற்றியுமே 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை ஈசனே மனதள தினமும் நினைச்சாலே நிச்சயம் முக்தி கிடைக்கும். மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருள் பாலித்திருக்காரு. அது மட்டும் இல்லை, வள்ளலால மன்னன் நினைவு நாளை எங்கும் பார்த்தீங்கன்னா இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுப்பதாக சொல்லப்படுது. வினையை நீக்கும் மலை உருவில திருவண்ணாமலை தலம் அமைந்திருக்கு. திருஞான சம்பந்தன் தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்தில் 9வது பாடலில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு. திருவண்ணாமலை ஈசனே தீப மங்கள ஜோதி நமோ நமன்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்காரு. இங்கு ஆடி மாதம் பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தலும் நடத்தப்படுதுங்க. வேறு எந்த சிவ ஆலயத்திலும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலை தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கிச்சு. மேலும் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானே அனைத்து உலகத்தையும் ஆளக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. இங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு என்னென்னா, மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தான் சொல்லப்படுது. கோவில்களில் பொதுவாக விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது வழக்கம். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும் தங்கத்தாய் கொண்டு சொர்ணபந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இங்கு கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படவில்லை. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக இருக்குங்க. இங்கு கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே
21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரே ஒரு வாரம் வரை எரியும். மேலும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்பதை உணர்த்தும் விதத்தில் அமைந்திருக்கு. நீங்களும் இந்த அமாவாசை என்று சென்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடலாம். நிச்சயம் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ முடியும். மரணத்திற்கு பின்பு சிவபதவி சிவலோக வாய்ப்பு உண்டுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓம் நமச்சிவாயா போற்றி, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை போற்றி நம் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.